இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொடி மின்னும் கவனச்சடை முடித்தாமறையனே சிவனோடு ஒக்கும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பாரிங்கவரும் இல்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பாரிங்கவரும் இல்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பாரிங்கவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னோழி மில்லும் புவனம் கடந்தன்று பொன்னோழி மில்லும் தவன தடைமுடி தாமரையானே தவன தடைமுடி தாமரையானே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை பரதி சிவனோடு ஒக்கும் பிரித்தனி பதனி சிவனோடு ஒக்கும் கரிக நிததி தனி தவ கரி சிவனோடு ஒக்கும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை ததன ததன நன 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 ததரி நன ததரி
அஞ்சு எழுத்தாலே ஐம்பூதம் படைத்தனம் அஞ்சு எடுத்தாலே ஐம்பூதம் படைத்தனம் அஞ்சு எழுத்தாலே பல யோனி படைத்தனன் நனா ஆனன அஞ்சு எழுத்தாலே ஐந்து பூதம் படைத்தனம் அஞ்சு எழுத்தாலே பல யோனி படைத்தனம் அஞ்சு எழுத்தாலே இவ்வகலிடம் தாங்கினம் அஞ்சு எழுத்தாலே அமர்ந்து நின்றானே அமர்ந்து நின்றானே நல்ல ததரி நன பகவதரிக அஞ்சு எழுத்தாலே ஐந்து பூதம் படைத்தனம் அஞ்சு எழுத்தாலே பல யோனி படைத்தனன் அஞ்சு எடுத்தாலே இவ்வகலிடம் தாங்கினன் அஞ்சு எடுத்தாலே அமர்ந்து நின்றானே கங்காளம் பூசும் கவசத்திரு நீற்றை கங்காளம் பூசும் கவசத்திரு நீற்றை திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வீரேயாமாகில் திருநீரை பூசுவான். திருநீறு பூசினோம்னு ஒரு சந்தோஷம் எனக்கு வரணும். நான் ஒரு காலத்துல ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தேன். அதெல்லாம் சொல்ல
பசியில போய் சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஏண்டா சாப்பிட்டோம்னு நினைப்பேன். வாரியார் சாமி சொல்லுவாரு, ஹோட்டலுக்கு கிளப்புன்னு ஒரு பேர் உண்டு. கிளப்புன்னு பேர் உண்டு. அங்கேயே சாப்பிட்டுட்டே இருந்தா அவனை கிளப்பி விடும்பாரு. இந்த உலகத்தை விட்டு அவனை கிளப்பி விடும்பாரு. அது மாதிரி திருநீரை எல்லாரும் பூசுவான். நீ திருநீர் இட்டுக்கொண்டோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும். அதான் சொல்றார் சாமி. கங்காளம் பூசும் கவச்ச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வீனேயாமாகில், அந்த மகிழ்ச்சி வந்ததே ஆனால் தங்கா வினைகளும் மகிழ்வீனேயாமாகில் தங்கா வினைகளும் வினைகளும் தங்கா தத்தனன சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே. திருநீற்றுக்கு என்றே தேவாரத்தில் ஒரு பதிகம் இருக்கிறது இல்லையா? ஆமா. இப்ப திருநீறுன்னு சொன்னா, கடையில போனோம்னா ஒரு 5 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு பாக்கெட் கொடுத்துருவோம். அதுதான் திருநீரா? திருநீறு என்பது எது அப்படின்னு சேக்கிழார் பெருமான் விரிவா எழுதியிருக்காரு பெரிய புராணத்துல, பார்த்திருப்பீங்க. அது வேற, அது வேற ஐயா. திருநீறு என்பது பசுஞ்சாணத்தை சுட்டு பூசிக்கிறது தான் திருநீறு. இந்த பசுஞ்சாணத்தை எப்படி எடுக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு சேக்கிழார். ஆமா, அது ரொம்ப பெருசு. அத நான் சொல்ல போனா நேரம் போய்கிட்டே இருக்கும். ஆக பசுஞ்சாணத்தை சுட்டு பூசிக்கிறது தான் திருநீறு அப்படின்னு நம்ம ரவுண்ட் ஃபிகருக்கு வருவோம். ஒரு ரவுண்ட் ஃபிகருக்கு வந்துருவோம் நாம. விரிவா சொல்ல போனா ரொம்ப பெருசா போயிடும். சரி, பசு இப்ப நான் பூசிக்கிட்டு இருக்கிறது பசுஞ்சாணம். ஆமா, இதுக்காக வாங்கி வச்சிருக்கிறேன். சில பேர் செய்யறாங்க, அவங்கள்ட்ட இருந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். இது கடையில் கிடைக்காது. சரி, அப்படி இந்த பசுஞ்சாணத்தை சுட்டு எடுத்து வைக்கிறத எதுல வைக்கிறது? தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார், ஒரு தங்க டப்பாவில் வச்சுக்கலாமா? தங்க டப்பா எல்லாருக்கும் கிடைக்குமா? முடியாது. சரி, ஒரு வெள்ளி டப்பாவில் வச்சுக்கலாமா? அதுவும் சிரமம். எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிறது எது? மண்பாண்டம். மண்பாண்டத்தில் வைத்துக்கொள். எதை எதை எங்க வைக்கிறது அப்படின்னு இருக்குல்ல. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட ஒருத்தன் திருவாசகம் பாடம் கேட்டான். இப்படி வச்சு கேட்டுக்கிட்டே இருந்தான். என்னமோ கொஞ்சம் கை அழுத்துது, இந்த தொடை மேல வச்சான்.
திருவாசகத்தை புலவர் நல்லா கேட்டுக்கணும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருவாசகத்தை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளைகிட்ட இப்படி உட்கார்ந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருந்தான். கை கொஞ்சம் வலிச்சது, தொட மேல வச்சுட்டான். உடனே மீனாட்சி சுந்தரம்பிள்ளை எழுச்சி விட்டது, நீ திருவாசகத்தை தொட மேல வச்சுட்ட, ஒரு மாசத்துக்கு உங்க நான் பாடம் சொல்ல மாட்டேன், எந்திரிச்சு போயிடு அப்படின்ட்டு. அப்போ தொட மேல வைக்கப்படாதுன்னு அர்த்தம். ஏன் அந்த மாதிரி இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு வைரத்தோடு வாங்கிவிட்டான். மனைவியிட்ட கொண்டு கொடுத்தான். அவ என்ன பண்ணினா தெரியுமா, இந்த எல்ஜி பெருங்காய டப்பா இருக்கு பாருங்க, துரு பிடிச்ச டப்பா, அதுல போட்டு மாடத்துல வச்சா. இவன் சொன்னா, அடி பைத்தியக்காரி, 1 லட்சம் ரூபாய் அடி, அது எல்ஜி பெருங்காய டப்பாவில் போட்டு மாடத்தில் வைக்கிறியே, அதுக்குன்னு ஒரு டப்பா இருக்கு, அதுல வச்சு கோத்ரேஜ் பீரோவில் வச்சு பூட்டணும்டி அப்படின்னா. அதுக்கு சட்டம் தெரியுது இல்ல. திருநீற்றை எல்லோருக்கும் கிடைக்கிறது, மண் பாண்டம் அதுல வச்சு. சேக்கிழார் சொல்றது இதுதான் சட்டம். சரி, திருநீற்றை பூசிக்கும் போது என்ன சொல்லி பூசிக்கிறது? என்னடி தோசை ஊத்திட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பூசலாமா? உப்புமா பண்ணிட்டியா? தேவாரம் என்ன சொல்லுகிறது? தேவாரம் சட்ட நூல் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். ஆமா, சந்திரன் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமரர் பெம்மான் ஆண் நல் வெள்வூர்தியாந்தன் மந்திரம் நமச்சிவாயாக நேரு அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வடல் விறகிட்டன்று. இப்ப நாவுக்கரசர் என்ன சொல்றாரு? நமச்சிவாயன்னு விபூதியை பூசிவிடு. உபதேச கிரமம்னு ஒண்ணு இருக்கு, நான் அங்க போல, பெரியவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. உபதேச கிரமம்னு இருக்கு, அங்க போக வேண்டாம், அது அப்புறம் பார்த்துக்கோ. நானும் உபதேசம் கேட்டவன், அங்க போக வேண்டாம். நாம இப்ப தேவாரத்தோடு இருந்துருவோம். தேவாரத்தில் சொல்லப்படுகிறது நமச்சிவாயன்னு விபூதியை பூசி. மற்றொரு இடத்துல நாவுக்கரசர் சொல்றார், கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உன்றல் நாமும் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரழிந்தேன். அப்ப சிவாய நம என்று நீரழிந்து விட்டு நமச்சிவாய என்று திருநீர் அணிந்து விடு என்பது. நான் முதல்லயே சொல்லிவிட்டேன், உபதேச கிரமம் வேற இருக்கிறது, அது அப்புறம் பார்த்துக்கணும். இன்னொன்னு தேவாரத்தில் சொல்லப்படுகிறது, பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது மண் பாத்திரத்தில் வச்சுக்கொள்ளணும். தேவாரத்திலே இப்படி திருநீற்று பை என்று வைத்துக்கொள், பட்டு பையில வைத்துக்கொள். பூதிப்பை என்று பேசப்படுகிறது, பூதிப்பையன் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமானை. இப்படி விபூதி, இது பட்டுப்பை, இதிலையும் வைத்துக் கொள்ளலாம். சரி, இது வள்ளற் பெருமான் என்ன சொல்றாரு? அவரும் அருளாளர் தான் இல்லையா? ஆமா. சிவாய நம என்று நீ நீர் அணிந்து விட்டால் பாடற்கு இனிய வாக்களிக்கும், நல்ல வாக்கு சுத்தம் கிடைக்குமடா உனக்கு. சிவாய நம என்று நீரணிந்து விடு. அப்புறம் பாலும் சோறும் பரிந்தளிக்கும். இவ சாப்பாட்டு ரமன் அவருக்கு தெரியும் போல இருக்கு. டே, அவருக்கு பாலும் சோறும் கிடைக்குமடா, சிவாய நம என்று அணிந்து விடு. அப்புறம் பாடற்கினிய வாக்களிக்கும்
பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கு இனிய அடியவர்தம் கூட்டமளிக்கும். அடியவர் கூட்டத்தோடு உன்னை சேர்த்து விடுவார்கள். இந்த கொடியவனோடு சேர்த்தா தொலைஞ்சாயவன். அடியவரோடு சேர்ந்தா நல்ல பழக்கம் வரும். கொடியவனோடு சேர்ந்தான்னா கொள்ளையடிப்பான், குடிப்பான், கூத்தாடுவான், தொலைவான் இல்லையா? ஆமா. கூடற்கு இனிய அடியவர்தம் கூட்டமளிக்கும். அப்புறம் நல்ல குணமளிக்கும். ரொம்ப மனிதர்களுக்கு நல்ல குணமே இல்லை. ரொம்ப மனிதனுக்கு இல்ல. இந்தியா தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்ல, உலகம் பூரா இல்ல. ஆமா, சொல்ல போனா மனித இனத்துக்கே நல்ல குணம் கெட்டு போச்சு. நல்ல குணம் அளிக்கும். பாடற்கினிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கு இனிய அடியவர்தம் கூட்டமளிக்கும் குணமளிக்கும் தேடற்கரிய சீரளிக்கும். உன்னால தேட முடியாதரா அவ்வளவு சீரும் சிறப்பும் உனக்கு கிடைத்துவிடும். சிவாய நம என்று திருநீர் அணிந்து விடும். இதை நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு. ஆடற்கினிய நெஞ்சே என்மேல் ஆணை கண்டாய். சத்தியமா சொல்றேன். ஆடற்கினிய நெஞ்சே என்மேல் ஆணை கண்டாய். தேடற்கரிய சீரளிக்கும் சிவாய நம என்று இடு நீரே என்பது பாட்டு. ஆக திருநீற்றுக்கு ஒரு பதிகமே இருக்கு தேவாரத்தில். ஆமா, எந்த மத சின்னத்துக்கும் கிடையாது. என் மேல தவறா எண்ணாதீங்க, தவறா எண்ணாதீங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? பிரபந்தத்தில் இதுக்கு பாட்டு இல்லை. என்ன புலவர் இருக்கா? நான் கேட்டதில்லை. திவ்ய பிரபந்தத்தில் இதுக்கு பாட்டு இல்லை. ஆமா, சொல்ல போன உத்ராட்டத்துக்கு கூட தேவாரத்தில் பாட்டு இல்லை. திருநீற்றுக்கு அவ்வளவு பெருமை. அந்த பதியத்தை பாடி பார்க்கலாமா? மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரு, வெண் துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புண்ணியமாவது நீரு. வேதத்தில் உள்ளது நீரு, வென்று தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, புன்மை தவிர்ப்பது நீரு, ஓதத் தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே, முத்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர், பத்தி தருவது நீர், பறவை இனியது நீர், சித்தி தருவது நீர், திரு ஆலவாயான் திருநீரே. காண இனியது நீர், கவினை தருவது நீர், பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர், மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், சேணம் தருவது நீர், திரு ஆலவாயான் திருநீரே. பூசை இனியது நீர், புண்ணியமாவது நீர், தேச இனியது நீர், பெருந்த மத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர், அந்தமதாவது நீரு, தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. அறுத்தமதாவது நீரு, அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு. நீ மிகுதியான வருத்தம் படும் போது கொஞ்சம் விபூதி பூசிக்கடா, அந்த வருத்தம் போய்விடும். ஆமா, வருத்தம் தணிப்பது நீரு, வானமளிப்பது நீரு,
பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே எயினது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. தருமபுரத்துல திருக்கோவையார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரியவர். திருக்கோவையாருக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய நிலையில் அவர் இருந்தார். புலவருக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் எப்படின்னு. திருவாசகம் சொற்பொழிவு கேட்டிருப்பீங்க, தேவாரம் சொற்பொழிவு கேட்டிருப்பீங்க, திருமூல திருமந்திரமும் சொற்பொழிவு கேட்டிருப்பீங்க. திருக்கோவையார் சொற்பொழிவு கேட்டிருக்க மாட்டீங்க. அது எல்லாராலும் சொல்ல முடியாது. ஆமா, அதுவும் மாணிக்கவாசகர் இருப்பான்னுதான் இல்லையா? ஆமா, இந்த திருக்கோவையார் சுந்தரம் பிள்ளைன்னு இருந்தார் ஒருத்தர். அவருக்கு இந்த கடைசி காலம் உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கு. நாங்கள்லாம் கிட்ட நின்னோம். இன்னும் செத்த நாள் கழிச்சு உயிர் போயிட போகுது, திருநீர் கொண்டா திருநீர் கொண்டான்னு. ஆமா, திருநீர் கொண்டாந்து கொடுத்தோம். சிவாயனவன் பூசினாரு, உயிர் போயிட்டு. எதுக்கு சொல்றேன்? அந்த நிலையிலேயும் அவர் திருநீரத்தில் அன்பு வைத்திருந்தார். இந்த சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவர். துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. இராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணம் குந்திருமேனி ஆலவாயான் திருநீரே. மாலோடையர் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிடத்திற்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டம் இடத்தியும் ஆலவாயான் திருநீரே. குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏற்றும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே. ஆற்றல்லடல் விடையேறும் ஆற்றல்லடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரஞான சம்பந்தன் பூசுரஞான சம்பந்தன் தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே. திருநீற்றுக்குன்னே ஒரு திருப்பதியும் வியாபாரத்தில் இருக்கிறது. நான் எந்த மத சின்னத்துக்கும் இப்படி ஒரு பாட்டு நான் கேட்டதே கிடையாது. நான் கேட்கலன்னு தான் சொன்னேனே தவிர நீங்க கேட்கலன்னு நான் சொல்ல தயாராக இல்லை. எந்தரோ மகானுபாவனு இல்லையா? ஆமா, நாம அணிந்துகிற ருத்ராட்சத்துக்கு கூட தேவாரத்துல பாட்டு இல்லை. அக்கணிந்தவன் சிவன் என்று வருகிறதே தவிர அக்குமாலை என்று வருகிறதே தவிர ருத்ராட்சம்னா என்ன பொருள்? உருத்திரன் சிவன், அட்சம் கண். சிவனுடைய கண்ணிலிருந்து வந்தது ருத்ராட்சம். இந்த ருத்ராட்ச மகிமைன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கிறாங்க? ருத்ராட்சம் போட்டுக்கிட்டவன கரடி, புலி, சிங்கம் இதெல்லாம் கிட்ட வராது. நல்ல பாம்பு, கட்டுவிரிய, இந்த மாதிரி பாம்புகளும் வராது. நீங்க நினைக்கலாம், யோ சிதம்பரத்துல தொடர்ச்சியா வீடுக்கு எங்கேய கரடியும் புலியும் வரப்போகுது, எங்கேயா நல்ல பாம்பு வரப்போகுது? கரடியை விட பொல்லாதவன் இங்க நம்ம கிட்டே இருக்கான். நல்ல பாம்பாவது என்னைக்கோ ஒரு நாளைக்கு கடிச்சா அவன் செத்து போடுவான். இவன் தினகும் கடிச்சுக்கிட்டே இருப்பான். இல்லையா? கரடியை விட பொல்லாதவன், பாம்பை விட பொல்லாதவன்
பிஷப் பசங்க அவங்கிட்ட வராம இருந்தா சரிதான். அதத்தான் சுவாமி சொன்னாரு, கங்காளம் பூசும் கவச திருநீட்டை மங்காமற் பூசி மகிழ்வீரே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே என்பது. உடம்பாரழியில் உயிராரழிவர். உடம்பு வேறு உயிர் வேறு அல்லவா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த உடம்புக்கு டாட்டா போட்டுட்டு இந்த உயிர் ஓடி போடும் அல்லவா, இல்லையா? ஆமா, அத ரெண்டையும் பிரிக்கிறார் இவர். இத பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு தினம் ஏற்படுறது இல்லையே. உடம்பழியில் உயிரார் அழிவர் திடம்பல ஞானம் சேரவும் மாட்ட உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ததறின உடம்பாரழியில் உயிராரழிவர் திடம்படமை ஞானம் சேரவும் மாட்ட உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பினை முன்னம் உடம்பினை உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். உடம்பினுக்கு உள்ளே உரு பொருள் கண்டேன். உரு பொருள் தான் கடவுள். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வணங்குறான்னா இந்த உடம்ப வணங்குறான்னு அர்த்தம் இல்ல, அவன் உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுளை வணங்குறான்னு அர்த்தம். இது பெரியவங்கெல்லாம் சொல்றதுதான் இல்லையா? ஆமா. என்ன ஒருத்தர் வணங்குறாங்கன்னா எதுக்கு வணங்குறாங்க? இந்த உடம்புக்கா? ஏன் உள்ள இருக்கிற தேவாரத்துக்கு தான். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ததறின 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 உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டு உரைகின்றான் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே.
இன்னொரு பாட்டு. இந்த உடம்பை பத்தி அவர் சொல்றார். இதற்கு உட்பொருள் ஒன்று எழுதுகிறார்கள். வெளிப்பொருள் ஒன்று தெரிகிறது. வெளிப்பொருள் தெரிகிறது தான் மிகுதி. புலவரை போல இருக்கிறவங்க உட்பொருள் சொல்லுவார்கள். இப்ப நான் வெளிப்பொருள் தான் சொல்ல போறேன். மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், வெளிப்பொருள் என்ன? உட்பொருள் சொல்றதுக்கு அந்த புலவர் சொல்லுவார். அது அப்புறமா வரும். மண்ணு, இது ரெண்டு பாத்திரம். எது? ஒன்னு ஆணு ஒன்னு பெண்ணு. மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம் திண்ணன்று இருந்தது. நல்ல குறைச்சல் இல்ல, நல்லா சாப்பிட்டு திண்டு திண்டுன்னு இருந்தானா? திண்ணன்று இருந்தது தீவினை சேர்ந்தது. விண்ணின்று நீர் விழில் மீண்டும் மண்ணானாற் போல எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே. என்ன பொருள்? ஒரு மண்ணுனால ரெண்டு பொம்மை செய்தான். ஒன்னு ஆணு ஒன்னு பெண்ணு. நல்ல திடமா தான் இருந்தது. இந்த மண்ணு மேல தண்ணி விழுந்தது, மண்ணு கரைஞ்சு போச்சு, தொலைஞ்சான். என்ன அர்த்தம்? இந்த மண்ணு ஒழுங்கா இருக்கும் போதே நீ கடவுளை நினைத்து விடு. ஆமா ஆமா. இன்னொரு பாட்டு. இந்த வாழ்க்கையை பத்தி நிறைய சொல்லிட்டே போறாரு. அதுக்கு முந்தி ஒரு 5-6 பாட்டு கடவுளை பத்தியே சொல்லிட்டு வந்துட்டேன் இல்லையா? மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி அவர் சொல்லிட்டு போற பகுதிக்கு வந்திருக்கேன். அடப்பண்ணி வைத்தார். வீட்டுல மனைவி சமைச்சு வச்சா. அடிசிலை உண்டார். நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டான். மடக்குடியாளோடு மந்தனம் கொண்டார். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இடப்பக்கம்தான் அந்த ஹிருதயம் இருக்கிறது. நுரையீரலும் அங்கதான் இருக்கு, ஹிருதயம் தான் அங்க இருக்கு இல்லையா? இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே. என்ன அர்த்தம்? ஏன் இதை சொல்றாரு? நடக்கிறது தானே நம்ம எண்ணிடலாம். அப்படி எல்லாம் போறதுக்கு முந்தையே நீ கடவுளை நினைத்து விடு, நல்லது செய்து விடு. இதுக்குத்தான் அப்படி சொல்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரு சொல்லிட்டாரா? அப்புறம் ஒரு அடுத்த பாட்டு ஒண்ணு சொல்றாரு. நடக்கிறதான் சொல்றாரு. நமக்கு தெரியுமா திருமூலர் மந்திரத்தில் எப்படி இருக்குன்னு? ஊரெல்லாம் கூடி எதுக்கு வந்தானோ வல்லியோ இதுக்கு வந்துருவான்.
வரணுங்கிற நியதி. கல்யாணத்துக்கு கூட போகாட்டி போனாலும் இதுக்கு போகணும்மா, அப்படி ஒரு சொல்லு இருக்குல்ல. ஆமா, ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதிட்டு அது வரைக்கும் அவனை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டான். இப்ப ஓன்னு அழுகுறான். பேரினை நீக்கி அப்புறம் தர்மபுர சாமிநாதன் அதுக்கு பேர் இல்ல, அதுக்கு பேர் 3 எழுத்து. பிணம், கட்டை, சவம் அப்படின்னு பேர். எடுத்துட்டானான்னு கேட்பான். தர்மபுர சாமிநாதன் எடுத்தான்னு கேட்க மாட்டான். என்ன பணத்தை எடுத்தா சந்தம். 3 எழுத்து பேர் தான். அதுக்கப்புறம் பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு. சுடுறதுனால சுடுகாடு, இடுறதுனால இடுகாடு. நீங்க என் மேல தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. என்னடா கோயில்ல இதெல்லாம் சொல்றானே, நான் திருமூலர் திருமந்திரத்திலிருந்து சொல்றேன் இல்லையா. நம்பியாண்டார் பெருமான் நமக்காக எடுத்து வச்சுட்டு போன நூல் இது. இதுல சொல்லுகிற நீதியைத்தான் சொல்றேனே தவிர, என்னடா கோயில்ல இதெல்லாம் பாடிட்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்க தவறாக எண்ணி விடாதீர்கள். தயவு செய்து நான் கேட்டு, நமது நூலிலே இப்படியெல்லாம் நீதி சொல்லப்படுகிறது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமா ஆமா இல்லையா. ஆமா, ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு. இந்த சுடுகாட்டுக்கு 2 பேர் உண்டு. சுடுகாடுன்னு ஒரு பேர் உண்டு, இடுகாடுன்னு ஒரு பேர் உண்டு. சுடுறதுனால சுடுகாடுன்னு பேரு, மண்ணுல இடுறதுனால இடுகாடுன்னு பேரு இல்லையா. ஆமா, சூரையம் காட்டினில் கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரே. தண்ணியில மூழ்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன், தமிழ் புலவர் விட மாட்டாரு. இதுக்காக மெனக்கட்டு புவனகிரியில நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாருன்னா இதுவரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? தண்ணியில மூழ்கி அவன் ஒழிஞ்சாண்டான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப இன்னொரு திவ்யமான பொருள் ஒண்ணு சொல்றாங்க. ஆமா, ஆனா அந்த உட்பொருளை சொன்னவர் யாரு தெரியுமா? அந்த உட்பொருளை சொன்னவர் யாரு தெரியுமா? அருண வடிவேலு முதலியார். தனக்கும் இப்படித்தான் என்பதை நினைப்பு ஒழிந்துட்டான். நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரு. தனக்கும் அப்படித்தான் நாளைக்கு வரப்போகுதுங்கிறத இவன் மறந்துட்டான் என்பது பொருள். இது அதை விட நல்லா இருக்கு இல்லையா? ஆமா, இது அருண வடிவேலு முதலியார் உரையில எழுதியிருக்க. சரி, வாழ்க்கையை பத்தி இப்ப நான் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கேன். திருமூலர் திருமந்திரத்துல இன்னொன்னு, நான் இன்னைக்கு திருமூலர் திருமந்திரமா இங்க சொல்லணும். ஏன்னா நான் அப்பவே சொன்னேன், திருமூலர் திருமந்திரத்தை ஒரு 10 பாட்டு நாம சேர்ந்தாப்புல நாங்களும் பாடுறதில்லை, நீங்களும் கேட்டு இருக்க மாட்டீங்க இல்லையா? ஆமா, நானே படிச்சதுதான். இப்போ அதை கொஞ்சம் கை வச்சு பார்க்கிறேன். ஏன்னா அதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதை. அதனால நான் கொஞ்சம் கூர்ப்பா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மனிதனுடைய வாழ்க்கை வந்தா, இது வாழ்க்கையில வறுமை வந்து விட்டால் என்ன நடக்கும்? வறுமை வந்து விட்டால் அவன் என்ன ஆவான் அப்படின்னு ஒரு திருமூலர் திருமந்திரத்தில் வருகிறது. புடவை கிழிந்தது, எடுத்த எடுப்புல அதைத்தான் சொல்றாரு. நான் சிலோனுக்கு போயிருந்தேன்.
ஒரு 5-6 தடவை சிலோனுக்கு போனேன் பாடுறதுக்கு. இப்ப நான் எந்த ஊருக்கும் போறதில்லை, நான் கிழவனா போயிட்டேன். அதனால நடராஜாவுக்காக சேம்பரத்துக்கு வரேன். ஆமா, நாமல்ல, அவன் கூப்பிட்டான். இது 5வது திருவாதிரை. 29ஆம் தேதி ஒரு திருவாதிரை வருது, அதுக்கும் வருவேன். 12 திருவாதிரைக்கு நீ நடராஜ பெருமான தரிசனம் பண்ணணும்னு என்னுடைய தலை விதி. சந்தோஷமா தான் வர்றேன், வருத்தப்பட்டுக்கிட்டு வரல. ஆமா, சிதம்பரம் தரிசனம் கிடைக்குதே. சைவனுக்கு கோயில் சிதம்பரம். கிடைத்தற்கரிய தெய்வமாச்சே, கிடைக்குமா? ஆமா. நான் சிலோனுக்கு போயிருந்தேன். அங்க ஒருத்தர் வந்து என்ன வணங்கினார். ஐயா, உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். நான் புடவை கடை வச்சிருக்கேன்னு சொன்னார். ஓஹோ, அவர் கடையில வெறும் புடவையா வச்சிருப்பாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, உங்க கடையில புடவையை தவிர வேற ஒண்ணு இருக்காதான்னு அவர் சொன்னாரு. புடையில சூழப்பட்டதெல்லாம் புடவை. ஆம்பளை கட்டிட்டு இருக்கிற வேட்டிக்கும் புடவைன்னு தான் பேரு, பொம்னாடி கட்டிக்கிற புடவைக்கும் புடவைன்னு தான் பேரு. புடையில சூழப்பட்டது அத்தனையும் புடவை என்று பேருந்தார். அப்படியா? அவர்கிட்ட இருந்து கிடைச்ச அறிவு எனக்கு. ஆமா, திருமூலர் சொல்றாரு, வறுமை வந்து விட்டால் முதல்ல உன்னுடைய மானம் போய்விடுமடா. வேட்டி கிழிஞ்சு போகும். இந்த பக்கம் தைப்பான், இந்த பக்கம் கிழியும். இந்த பக்கம் தைச்சான்னா இந்த பக்கம் கிழியும். வேட்டி இல்லாம போனா மானம் போச்சு, தொலைஞ்சு. வறுமை வந்து விட்டால் புடவை கிழிந்தது, வாழ்க்கை போயிற்று, தொலைஞ்சடா நீ, வாழ்க்கை க்ளோஸ். அந்த முடிவு எல்லைக்கு நீ போய்விட்டாய். இனிமே திரும்பி வர முடியாது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதையை காப்பாத்து பண்ணிக்கோ. 2 துட்டை கையில வச்சுக்கோ. இதுதான் பொருள் இல்லவா? போயிற்று வாழ்க்கை, அடையப்பட்டார்களும் அன்பிலரான. உனக்கு பொண்டாட்டி, பிள்ளை, மாமா, மச்சான், ஊரார், சுற்றார் எல்லாம் இருக்காங்க. அவனா என்ன பண்ணுவான்? தர்மம் சாமினா க்ளோஸ். அந்த பக்கம் திரும்பாதரா, அவன் ஏதாவது கேட்டுற போறான், திரும்ப கூட மாட்டான். அடையப்பட்டார்களும் அன்பிலரானார். மனைவி கூட வெறுத்து விடுவார். போடா பைத்தியக்காரன், 2 காசு சம்பாதிக்க தெரியாத இவனுக்கு பொண்டாட்டி வேற, புள்ள வேற. முதல்ல சொல்றவ அவதான். எனக்கு கச்சேரி ஓடலன்னா யார் முதல்ல என்ன பழிக்கிறவன்? இந்த பக்கவாத்திக்காரன் தான். என்ன சொல்வ? இந்த ஹார்மோனிக்காரர் ஐயா நடராஜ ரத்ன தீட்சிதர் இல்லையா? இப்போ ஒரு 2 மாசமா தான் எனக்கு வாசிக்கிறாங்க. இந்த ஹார்மோனிக்காரர் 30 வருஷமா எனக்கு வாசிக்கிறார். 30 வருஷமா. இப்ப எனக்கு கச்சேரி நின்று போச்சுன்னா, என்ன பாபுஜி அப்படின்னு கேட்டா, தர்மம் தானே, க்ளோஸ், கச்சேரியே கிடையாது அப்படின்னு முதல்ல சிரிக்கிறவர் இவர் தான். ஆமா, அதே மாதிரி நான் வாழ்க்கையில ரொம்ப வறுமையா போயிட்டேன்னா முதல்ல சிரிக்கிறவன் என் மனைவி தான். ஆமா, அடையப்பட்டார்களும் அன்பிலரான கொடை இல்லை. இவன் யாருக்கு கொடுக்க போறான்? இவனே வாங்குற நிலையில இருக்கான். இவன் யாருக்கு கொடுக்க போறான்? கொடை இல்லை, கோள் இல்லை. அவனுக்கு நல்ல நாளும் கிடையாது, கெட்ட நாளும் கிடையாது, எல்லாம் ஒரே நாடு. பட்டினி உலகம் இல்லையா? கொண்டாட்டம் இல்லை. அவனுக்கு தீபாவளி உண்டா, பொங்கல் உண்டா? ஒண்ணும் கிடையாது, தொலைஞ்சான் இல்லையா? தீபாவளி கிடையாது, பொங்கலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்னைக்குமே திண்டாட்டம். நடையில்லை, நிமிந்து நடப்பானா? பவுர் நிறைய சாப்பிட்டா தானே நிமிந்து நடப்பான். உடம்பு கூனி குறுகி போயிடும். திருமூலர் சொல்றார், திருமூலர் சொல்ற உபதேசம் இது. ஆமா,
நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கட்கு தத்தன்ன இன்னொன்னு இன்னும் ரெண்டு ஒரு பாட்டு சொல்லி நிறுத்தி விடுவேன். ஏன்னா நீங்க எல்லாம் வருத்தப்பட போறீங்க, என்னடா இந்த பாட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருமூல திருமந்திர மந்திரத்துல வருகிற அறவுரை நல்ல புத்தி தான் சொல்றார் நமக்கு. ஆமா என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், தவறாக கணக்கு போட்டு விடாதீர்கள். இன்னொன்று சொல்றார், தன் மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை போய் விரும்புறது தப்பு. அது அன்னைக்கும் தப்புன்னு சொன்னாங்க, இன்னைக்கும் தப்புன்னு சொல்றான். தப்புன்னு சொல்லிக்கிட்டே தப்ப பண்ணிட்டு இருக்கிறான். உண்டுதானே? ஆமா, தப்புன்னு சொல்லிவிட்டு தப்ப பண்ணிட்டே இருக்கிறான். திருமூலர் என்ன சொல்றாரு? ஆத்தமனையால் அகத்திருக்கவே. ஆத்தமனையால் கட்டின மனைவி, ஆர்த்தன கட்டின என்று பொருள். ஆத்தமனையால் அகத்திருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர். அவ பொருளுக்காக காத்திருக்கிறான். அதானே பொருள். வேற ஏதாவது உட்பொருள் இருக்கும், அவர் புலவர் சொல்லுவார், விட்டுறேன், அவரை கூப்பிடப்படாது, நீங்க இங்க வராதீங்க. காத்த மனையாளை காமுறும் காளையர். அவன் எப்படின்னு கேட்டா, பலாமரத்துல சோலை இவ்வளவு பெருசு, பண்ருட்டியில இருக்க பலாச்சோலை இவ்வளவு பெருசு கூட இருக்கும் இல்லையா? ஆமா, அது இனிக்கும். சதைப்பற்று இவ்வளவு பெருசு இருக்கும். மனைவி அந்த பலாச்சோலை மாதிரி இருக்கிறார். இந்த கேடுகட்டவளை பார்த்து திரியிறவன் ஈச்ச மரத்துல ஏறி பழத்தை பறிக்க முடியாது. பலாமரம் வேறுல இருந்து உச்சி வரைக்கும் பழுக்கும். அப்ப மனைவி காலில இருந்து உச்சி வரலையும் அன்பு உடையவள், இனிக்கிறவள். இவ ஈச்சம்பழம் மாதிரி இருக்கிறார். ஈச்சம்பழத்துல ஒரு நூல் அளவு தான் அதுல சதப்பட்டு இருக்கும். அதை பறிக்கவும் முடியாது, ஏறவும் முடியாது இல்லையா? ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவனே திருமூலர் சொல்லுகிற அறவுரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தவறான வழியில போகாதடா, வேண்டாம் அப்படின்னு சுட்டி காட்டுறார். ஆமா, ஆத்த மனையாள் அகத்திருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவில் கனி உண்ண மாட்டாது ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவரே. ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள். இந்த ஆய்வரும் துன்பம் என்ன? துன்பமாய் வரும். கொண்டு கூட்டணும் அத இல்லையா? ஆசை படப்பட துன்பமாய் வரும், ஆய்வரும் துன்பங்கள். ஆசை விட விட ஆனந்தமாமே. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. மல்லிகைப்பூ தான் வேணும்னு நினைக்காத, ஜாதி பூ தான் வேணும்னு நினைக்காத. ஒரு பச்சிலையை கிள்ளி அவன் திருவடியில் வச்சு. இந்த ஒரு பச்சிலை என்பதை ஒப்பற்ற பச்சிலை என்று வில்வத்தையும் சொல்லுவார்கள். அது உள்ளர்த்தம் இல்லையா? ஆமா, வெளிப்புடைய பார்த்தா ஏதேனும் ஒரு பச்சிலையை கிள்ளி அவன் திருவடியில வச்சு விடு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை.
யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுவினுடைய உடம்புல எல்லா தெய்வமும் வாழ்கிறது என்று சொல்லுவார்கள். அதனால்தான் பசுமாட்டை அடிக்க மாட்டான். பசுமாடு கஷ்டப்படுதுன்னு சொல்லிதானே தன்னுடைய உடலை மறைச்சு வச்சுட்டு மூலனுடைய உடம்புல சேர்ந்தார் இவர் இல்லையா? ஆமா, பசுவினுடைய உடம்புல எல்லா தெய்வமும் வாழ்கிறது அப்படின்னு ஒரு படம் கூட இருக்கு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த தெய்வம் இருக்கிறதுன்னு ஒரு படம் இருந்தது முன்னையெல்லாம். இப்ப அந்த படம் யாரும் வாங்கி வைக்கிறது இல்லை இல்லையா? ஆமா, சரி. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சில பேர் குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க, சில பேர் காக்காய்க்கும் போடுவாங்க. நான் இந்த பூவனூர் ஊர்ல இருந்தேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தேவார பாடசாலை, அதுல தண்டபாணி தேசி எம்என் தண்டபாணி தேசியோட மாமா அங்க வாத்தியாரா இருந்தார். ஆமா, அங்க ஒரு சாமியார் இருந்தார். எங்க அப்பா தேவார பாடசாலையில கணக்கு பிள்ளை. நான் அடுத்த வீட்டுல இருந்தேன். அந்த சாமியார் 12 மணிக்கு சாப்பிடும்போது சாமிநாதா அப்படின்னு கூப்பிடுவாரு. அது ஏன் வீட்டுக்கு கேட்கும். இங்க இருந்து ஓடினேன்னா இவ்வளவு பெரிய உருண்டை நெய் சோறு என் கையில கொடுத்துருவாரு. அதை சாப்பிட்டதுனாலதான் என்னமோ நான் இப்படி வந்துட்டேன். அதை சாப்பிட்டதுனாலதான் இப்படி தேவாரம் பாட வந்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா இந்த ஞானி கையினால வாங்கின சோறு என்னை இப்படி நல்ல நெறியில் ஆக்கிவிட்டது. ஆமா, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. பேசும்போது ஹிதமாவது பேசுறா, அன்பா பேசு, விழுந்து புடுங்காத நாய் மாதிரி. அதை என்ன சொல்லுவார்? கனி இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, வள்ளுவர் குறள். இவர் சொல்றார், என்ன சொல்றாரு? ஒரு பச்சிலை சிவனுக்கு போட்டு விடு, பசுவுக்கு ஒரு பிடி புல்லு எல்லாம் கொடுத்துடு, சாப்பிடும்போது குழந்தைகளுக்கோ யாருக்கோ ஒரு பிடி சோறு கொடுத்துடு, இல்ல காக்காய்க்காவது போடு. இதுவும் முடியலையா? பிறர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஹிதமா பேசுறாங்க, விழுந்து நாய் மாதிரி கடிக்காது அப்படின்னு உபதேசம் செய்யற அல்லவா? ஆமா. இன்னொன்னு, திருமூல திருமந்திரத்துல சக்தி மந்திரம் அப்படின்ட்டு ஒரு 50 பாட்டு எழுதுற. கடவுளே கடவுளே நெஞ்சு பிடிச்சு போகுது. சக்தியை பத்தி அப்படி எழுதுறார். வைரவி சக்கரம்னு ஒரு 100 பாட்டு எழுதுறார் சக்தியை பற்றி. அதுல ஒரு பாட்டு இப்போ நினைப்பூட்டு பாருங்க. என்ன தத்துவ கருத்து சொல்றார் தெரியுமா அவர்? ஆமா, வாயும் மனமும் கடந்த மனோன்மணி. வாயும் காற்றும், மனமும் மனசு, இத கடந்தவள் அவள். அதானே பொருள், வெளிப்படை பொருள். எனக்கு அதுதான் தெரியும். புலவர் பேசாம இருங்கோ. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை. அவனுக்கும் அந்த பேய்கணங்கள் உண்டு இல்லையா? காரைக்கால் அம்மையார் பாடுவார், ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடித்து ஒக்கலித்து பப்பினை இட்டு பகண்டை பாட பாடிருந்தனர்கள் யாழிமைப்ப அப்பனை அணி திரு அலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரைக்கார்பே செப்பிய செந்தமிழ் சொல்லுவார். அவனுக்கு பூதகணங்கள், இவளுக்கு அந்த பூதகணங்கள் உண்டு. பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு. ஆய்வுனால நீ கடவுளை தேட முடியாது. ஆமா,
அது திருஞான சம்பந்தர் சொல்லுவார், ஓதி வந்த வாய்மையால் அவனை உணர முடியும், கல்வியினால அவனை தேட முடியாது அப்படின்னு எழுதி வைக்கிறார் ஒரு பாட்டுல இல்லையா? ஆமா. ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு மனோன்மணி தாயும், சிவனை ஈன்றவள் சக்தி அப்படின்னு சொல்றார். சாத்திரத்தில் அப்படி வருது இல்லீங்களா? ஆமா. சிவனுக்கு மனோன்மணி தாயும், சிவனுக்கு மனோன்மணி மகளும், சிவனுக்கு மனோன்மணி தாரமும் ஆமே. சிவனுக்கு மனோன்மணி தாரமாகவும் இருக்கிறாள், பெண்ணாகவும் இருக்கிறாள், தாயாகவும் இருக்கிறாள். என்ன தத்துவ கருத்து? தத்துவ கருத்து சொல்ல எனக்கு தெரியாது, மேலோட்ட கருத்து தான் எனக்கு தெரிகிறது இல்லவா? ஆமா. தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த ஹரனுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிடுமாறே. இப்படி தத்துவ கருத்துக்கள், உபதேசங்கள் திருமூலர் திருமந்திரத்தில் வண்டி வண்டியா கிடக்கிறது. தில்லைக்கூத்தனுடைய திருவருளினாலே இன்னைக்கு திருமூலர் மந்திரத்திலிருந்து ஒரு சில பாடல்களை நான் பாட நினைத்தேன். எனக்கு தெரிந்ததை பாடிவிட்டேன். சரக்கு முடிந்தது, நேரமும் 8:45 ஆகிவிட்டது இல்லையா? அதனால நாம எல்லோருமா சேர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக வாழ வேண்டும், நாட்டு மக்கள் நன்றாக வாழ வேண்டும், வேற்றுமை எல்லாம் ஒழிய வேண்டும். வேற்றுமை ஒழியட்டும், வேற்றுமைக்காரர்கள் ஒழியட்டும்னு நம்ம சொல்ல வேண்டாம். அதற்காக நமச்சிவாய மந்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்ளுவேன். இந்த மாதம் 2 திருவாதிரை வருகிறது. ஆங்கில மாதம் 29ஆம் தேதி ஒன்று வருகிறது. அன்று வருவேன், தேவாரம் பாடி காட்டுவேன் என்று நான் நினைக்கிறேன். அப்ப என்ன புத்தியில தோன்றுதோ, ஆக 12 திருமுறையிலிருந்து தான் பாடி காட்டுவேன். அதற்கு அண்ணாண்ட நான் போக மாட்டேன் என்று சொல்லி எல்லோருமாக நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி, ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய நம ஓம், 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 சிவாய நம ஓம்.